திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 11ஆம் திருமுறை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் திருமுறையில் நம்ம இதை அருளினவர் நம்ம சிவபெருமான் திரு ஆலவாய் உடையார். இந்த ஆலவாய் உடையார் என்ன பாடியிருக்காருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே அடி எடுத்து கொடுத்தவர் இல்லையா. இந்த திருமுக பாசுரத்துலேயும் முதல் பாடல் அவரோட தான். அதில் அழகாக கடிதம் எழுதியிருப்பார். அதாவது இந்த பாணபத்திரன்றவர் சிவபெருமானாண்ட பாடல் பாடுறவர், யாழ் இசைக்கிறதுல அவர் வல்லவர். இந்த யாழ் இசைக்கிறவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கார். அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவருக்கு பொன்பொருள் கொடுக்கணும். பொன்பொருள் கொடுக்கணுன்னா சிவபெருமானால் முடியாதா? முடியாத ஒன்று இல்லையே, அப்படி தானே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பெருமையையும் சேரமான் பெருமாளுடைய பெருமையையும் உலகுக்கே தெரியப்படுத்தணுன்றதுனால இவர் கடிதம் எழுதுறாரு. அப்பயே பாருங்க, கடிதம் எழுதியிருக்கார் பாருங்க, திருமுக பாசுரம். அந்த திருமுக பாசுரத்தில் எப்படி எழுதுறாரு, நான் யார் என்னன்ற விவரத்தை இவர் சொல்லி, யாருக்காக கொடுக்குறோம் இந்த கடிதம் யாருக்காக எழுதுகிறோன்றதை சொல்லி, இந்த விவரம் என்ன, இந்த கடிதத்தினுடைய விவரம் என்ன அப்படின்ட்டு சொல்லி அருமையாக எழுதுகிறார். அதாவது சேரமான் பெருமாளே, இந்த என்கிட்ட இருக்கிற இந்த அடியாரை அனுப்புகிறேன், பாணபத்திரன்றவரை அனுப்புகிறேன். இந்த பாணபத்திரனுக்கு உன்ன மாதிரியே என் மேலே அன்பு அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவர், இவருக்கு 2 மடங்கு அதாவது 2 நிதி கொடுங்க. ஏன்னா இப்பையும் சாப்பிட்ணும், அவர் பிற்காலத்துக்கும் அவருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வர்றவராண்ட கடிதம் கொடுத்து, இவரை பாணபத்திரர் கையில் கடிதம் கொடுத்து அந்த ராஜாவை போய் பாருன்னு அனுப்பி விடுறாரு. இவர் எடுத்துக்கின்னு போய் அந்த ராஜா கிட்ட காமிச்ச உடனே ராஜா மனம் மகிழ்ந்து, இவராண்ட இல்லாத செல்வமாக என் கையில் இருக்குது, இவருக்கு என்ன உதவ சொல்லியிருக்காருன்ட்டு மொத்த நாட்டையே பெரட்டி அம்பு சேனை குதிரை யானை படம் மொத்தத்தையும் அந்த பாணபத்திரர் கையில் கொடுத்து எல்லாத்தையும் ஓட்டி அமுச்சிட்டாராம், எழுதி அமுச்சிட்டாராம். அப்புறம் அவர் சொல்லிட்டார், உன்ன மாதிரி நாட்டை ஆள்றதுக்கு இங்கே ராஜா இருக்கணும், எனக்கு தேவையான செல்வம் மட்டும் எனக்கு போகிறோம். அவர் என்ன சொன்னார், எனக்கு 2 நிதி கொடுன்னு தான் சொன்னார், உன்னையே மொத்தமாக தொடச்சி வாரின்னு வர சொல்ல, எனக்கு தேவையானதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதுறாரு, இவனை கொடுத்து அனுப்பி விடுங்க, ஏன்னா இவருடைய யாழ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அந்த யாழை கேட்டுக்கினே இருக்கணும், பொன்பொருளை கொடுத்து அனுப்பி விட்டுடு, உன்ன மாதிரி என் மேலே அன்பு அதிகம் வச்சுக்கிறவன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம இந்த பாடலை கடிதத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறை 1 திருமுக பாசுரம் திரு ஆலவாய் உடையான். மதுரையிலேருந்து நம்ம சிவபெருமான் எழுதுறாரு, ஆலவாய் உடையான். மதிமலி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு அன்னம் பயில் பொழியும் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். பாருங்க, நம்ம சிவபெருமானையும் வர்ணித்து அந்த ஊரையும் வர்ணித்து அந்த ஊரை வர்ணித்து முடித்து அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான், நான் வேறு எங்கேருந்தெல்லாம் வரல, நான் இங்கேயே இருக்கிறவன், மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். மதிமலி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு
அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் பருவ கோன்மூ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிபுரை குளவிய கூடைக்கு செருமா புகைக்கும் சேரலன் காண்க பண்பால் இயாழ்பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. எவ்வளோ அருமையான கடிதம் பார்த்தீங்களா? 4 வரியில் சுருக்கமாக எழுதிட்டார். பருவ கோன் படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள். நீ ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிப்புரை குளவிய குடைக்கீழ். அப்படி இருக்கிற உண்ணாண்ட செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன். உன்னை போல என் மேலே அதிகமான அன்பு வச்சுங்கிறவர் சேரமான் பெருமாள். எப்படின்னா சாதாரணமானவர் இல்லை. அவர் பூஜை பண்ண உக்காந்தார்னா நடராஜ பெருமான் வந்து சலங்கையை ஜலன்னு ஆட்டுற வரையும் அவர் பூஜையிலேருந்து எழுந்துக்க மாட்டார். அந்த மாதிரி பூஜை பண்ணுவார். நம்மளை மாதிரி இப்படி அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு பாடின மாதிரி நம்மளுக்கு தான் அங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண். ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமான்ட்டு இங்கே பூவை போகிறதும் அங்கே தண்ணி ஊற்றுறதும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுமே வேலையை வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லை. அவர் பூஜையில் உக்காந்துட்டார்னா அது எவ்வளோ நேரம்ன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். திருப்தி ஆயிடுச்சுன்னா சலங்க சத்தம் கேட்கணும். நடராஜர் வந்துட்டாருன்னு இவர் ஆரத்தி பண்ணுவார். இல்லைன்னா அன்னைக்கு அந்த மாதிரி கேட்கலன்ற ஒரு கட்டம் வரும்போது உடைவாள் எப்பவும் கையிலேயே வச்சுருப்பார். அதை எடுத்து குத்திப்பார். குத்திக்க போகும்போது பிடிச்சிட்டார். நம்ம ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் ஏன் நான் இவ்வளோ நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேனே, இவ்வளோ நேரம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்போ சொல்கிறார், நான் சுந்தரன் பாடின பாட்டிலையே இருந்துட்டேன்பா, அதனால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு. எப்படி பாருங்கள், சுந்தரனை சேரமான் பெருமாளோட கோத்து விடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி விட்டுறார். நான் வர்றதுக்கு அவருடைய பாடலை கேட்டுக்கின்னு இருந்துட்டேன், அதனால் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்றத அவர்கிட்ட சொன்னால் சுந்தர் நான் யார், ஓ அப்போ நம்ம பண்ணுற பூஜை விட அவர் இதுவாக இருக்கார், அப்புறம் அவரை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் தேடி கண்டுபிடிச்சி வந்து அவரோட சிநேகிதனாக இருந்து அவரோடையே கைலாயம் போனவர். அவருடைய யானையோட வாழை பிடிச்சிக்கிட்டே கைலாயம் போனவர். சேரமான் பெருமாள் குதிரையில் போய் அந்த யானையோட வாழை பிடிச்சிக்கிட்டே கைலாயம் போனவர். அந்த சேரமான் பெருமாள் கிட்ட இவரை பானபத்திரரை பொருள் கொடுத்து அனுப்ப சொல்லி அனுப்புகிறார். அப்படி அவர் கொடுத்து அனுப்பிச்ச போது எல்லாம் வாரி கொடுத்து வர்றாராம், வழி அனுப்புகிறாராம். அப்போ பானபத்திரர் சொல்லி வேணான்னு சொல்லி நீங்கள் தேவையானதை நான் எடுத்துக்கிறேன், மீதியெல்லாம் உங்களுக்கே இருக்கட்டும்னுட்டு வந்தாராம் விடை பெற்று. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அன்பு சிவபெருமான் மேலே. அவங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எல்லாருக்கும் தெரியணும்னு என்கிட்ட அன்பாக இருக்கிறது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு அருமையான சிவபக்தர்கள் இருக்காங்க, அடியார்கள் அணியில் வந்துட்டாங்க பாருங்கள். அப்படியெல்லாம் சிவபெருமானே நேராக அவங்களாண்ட இருந்ததுனால தான் இவங்கெல்லாம் அடியாராக இருக்காங்க. நம்ம ஒன்றுமே தெரிஞ்சுக்கலனாலும் பெருமையை கலங்கலமாக அளக்கிறோம். அதுதான் சொல்லுவாங்க, அந்த ரொம்ப இதுவெல்லாம் பண்ணிக்கூடாது. நம்ம இறைவனை தேடுறதில் இறைவன் தான் நம்மளுக்கு சொல்லிக்கணும், இவன் நல்ல அடியார் தான்ப்பா இவர் அப்படின்னுட்டு. நானும் அடியார்னு நம்ம சொல்லிக்கூடாது. அந்த மாதிரி நல்ல பக்தர்களையும் நல்ல அடியார்களையும் சிவபெருமான் நிர்ணயிக்கிறாரு. அவர் தான் வந்து சொல்கிறார். 63 நாயன்மார்கள் வரிசையில் எப்படி வந்தார்? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினதை வச்சு தான். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாருன்னா யார்? சிவபெருமானுடைய அருள் பெற்றவர், அவருடைய நண்பர். அவர் வாயில் வருதுன்னா அந்த வார்த்தையில் அது சிவபெருமானுடைய வார்த்தை. ஆகையினால எல்லாத்துக்குமே இப்போ இந்த 11ஆம் திருமுறையில்
திருமுக பாசுரம் சிவபெருமான் கைப்பட எழுதிய கடிதம். நமக்கெல்லாம் கடிதம் எழுதவும் கற்றுக் கொடுத்தாரு, ஜெராக்ஸ் எடுக்கவும் கற்றுக் கொடுத்துக்கிறாரு, எல்லாமே செய்து வச்சுருக்காரு. ஏடிஎம் வேலையும் பார்த்து வச்சுருக்காரு. நான் கண்டுபிடிச்சேன்றீங்க, நான் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ தான் அப்படின்றாரு. இதையெல்லாம் பாடி கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமச்சிவாயம். இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.